இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. 2 நாளாகமும் 14வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய காரியம் வாய்க்க போகிறது. ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர், காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர். தடையாய் நிற்கிற காரியங்களையும் உடைத்து வழிகளை திறந்து கொடுக்கிற தெய்வம். நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே நம்பின காரியங்கள், காத்திருந்த காரியங்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள், இது எனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி உறுதியாய் ஆண்டவரை நம்பின அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்கும்படி கதவுகளை அவர் திறக்க போகிறார். ஆண்டவருக்கு உங்க காரியங்களை வாய்க்க பண்ணுவது லேசான காரியம். நமக்கு அது கடினமா இருக்கலாம். ஐயோ, இந்த காரியம் எனக்கு வாய்க்கலையே, இந்த காரியம் எனக்கு நடக்கலையே, வெளிநாடு போறதுக்கு எனக்கு தடையா இருக்குது, வேலைக்கு எனக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு கிடைக்கவே இல்லை, என் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை எவ்வளவோ தேடிட்டேன், ஏன் இந்த காரியம் நடக்கல, ஏன் நான் அந்த காரியத்தை அநேக முறை நான் செய்தேன், ஏன் இது எனக்கு நடக்கல, இப்படி என்று சொல்லி உங்க வாழ்க்கையில சில அங்கலாய்ப்புகள், சில புலம்பல்கள், சில கேள்விக்குறிகள் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிற தகப்பனா இருக்கிறார். உங்க காரியம் வாய்க்க வேண்டுமானால் நம்மளை நாம் சரிபடுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சில குறைகள் இருக்கும் பொழுது, சில குற்றங்கள் இருக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் பொழுது, மன்னிக்க முடியாத சுபாவங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய காரியத்திலே தடை இருந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு அவைகளை அறிக்கை செய்து ஆண்டவருக்கு நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது, அவருடைய வசனத்திற்கு நம்மளை விட்டு கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிற தகப்பனா இருக்கிறார். நிச்சயமாய் உங்க காரியம் வாய்க்கும். கர்த்தரே அதை வாய்க்க பண்ணுவார். எத்தனை தடைகள் இருந்தாலும் உடைத்து நீங்கள் எதிர்பார்த்த அந்த காரியத்தை 100% ஆண்டவர் நடக்கும்படி செய்ய போகிறாரு. நிச்சயம் நடக்கும். நீங்கள் அதை பார்க்க போறீங்க, ஆச்சரியப்பட போறீங்க, தேவனை மகிமைப்படுத்த போறீங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் காரியம் வாய்த்தது என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு அநேக காரியங்கள் தடையாய் நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, கலங்கி போய் இருக்கலாம் உடைய பிள்ளைகள். இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின்படி நீ காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். யார் யாரெல்லாம் காரியம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில நீர் காரியத்தை வாய்க்க பண்ண போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.